உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. வணக்கம். ரசமணி என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. தெய்வீக சிலைகளை நவபாஷாணங்கள் தசபாஷாணங்கள் கொண்டு செய்தபோது மனிதர்கள் நோயின்றியும் சகல சௌபாக்கியங்களோடும் வாழ சித்தர்கள் உருவாக்கியதே ரசமணிகள். திரவத்தன்மை கொண்ட பாதரசத்தை அரிய மூலிகைகளுடனும் உதக நீருடனும் பாஷாணத்துடனும் சேர்த்து கடினமான உலோகமாக மாற்றுவது ரசவாதமாகும். தெய்வ ஆற்றலை மனிதனுக்கு தரக்கூடியது ஆறாவது முகம், அதுவே சடாட்சரம் என்ற முருகனாக வணங்கப்படுகிறது. 5 பூதங்களும் ஈஸ்வர அம்சம் என்றால் ஆறாவது பூதமான பாதரசம் முருகனின் அம்சம். அதனாலேயே சித்தர்களால் சடாட்சரனான முருகப்பெருமானின் சிலை ரசங்களாலே உருவானது. குற்றமில்லாத சுத்தமான ரசமணியை செய்பவர்கள் வெகு அபூர்வம். ரசமணியை உருவாக்குவதும் மிகவும் கஷ்டமான வேலைதான். நியமப்படி உருவாகும் ரசமணியே சகல சித்திகளையும் அளிக்கும். போலியானவை எதிர்மறையாக தீமையையே அளித்துவிடும். எனவே ரசமணியை கவனத்தோடு வாங்கி அணிய வேண்டும். நன்றி, வணக்கம்.